सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். அதுல மானசோல்லாசம் எனக்கூடிய வார்த்திகக்காரர்களான சுரேஸ்வராச்சாரியால அருளப்பட்ட மானசோல்லாசம் என்ற பெயருடன் கூடினதான மானசோல்லாசம் என்ற கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் ஸ்தோத்திரமாக இருக்கக்கூடியது விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பகிரிவோத்பூதம் யதா நித்ரயா யஸ்சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. முதல் ஸ்லோகத்துல இந்த உலகமானது உண்மையிலேயே எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது கண்ணாடியில பார்க்கக்கூடிய இந்த பிம்பம் மாதிரி தான். இது மாயையினால வெளியில இருக்க மாதிரி உனக்கு தோன்றது. ஆனா இது ஒரு சூப்பர் இம்போசிஷன். உங்ககிட்டயே தான் இந்த உலகமானது இருக்கு, உன்னை தவிர இந்த உலகம் இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ அத்வைத ஸ்டாண்ட் பாயிண்ட்ல ஆரம்பிச்சார். இப்போ என்ன சொல்ல போறார் இந்த ரெண்டாவதுல அப்படின்னு சொன்னா, இந்த தரிசனத்துல வேதாந்த தரிசனத்துல இதர மதஸ்தர்கள்லாம் இருக்கார்கள். யாருன்னா நையாயிகன், மீமாம்சகன், சாங்கியர், இவர்கள்லாம் ஒவ்வொரு விதமாக இந்த பிரம்மத்தை பார்த்திருக்கிறார்கள். நம்ம நம்ம வேதாந்தத்திலே துவைத்தி வேற மாதிரி பார்க்கிறார், விசிஷ்டாத்வைத்தி வேற மாதிரி பார்க்கிறார், அத்வைத்தி வேற மாதிரி பார்க்கிறோம் இல்லையா? இப்படி எல்லாம் பேதங்கள் இருக்கு. இந்த பேதங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கிறது அத்வைத ஆனந்தமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மந்தான். அந்த பிரம்மந்தான் தட்சிணாமூர்த்தி ரூபேன இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த ரெண்டாவது ஸ்லோகமானது வந்திருக்கு. இந்த ரெண்டாவது ஸ்லோகமானது நையாயிகன் சொல்றது தப்பு, சாங்கியன் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இது ஆனா பார்த்தா தெரியல, அப்படி ஒண்ணும் கண்டம் பண்ண மாதிரி தெரியலையே அந்த ஸ்லோகத்துலன்னா அதனுடைய இன்டெண்டட் மீனிங் இதுதான் அப்படின்னு வார்த்திகக்காரன் நமக்கு எடுத்து சொல்வார் இல்லையா? அதுல இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கிறோம். பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்யபி மகா யோகீவ யஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த உலகமானது காணப்படுகிறது. இந்த உலகமானது காணப்படுவதற்கு காரணம் என்ன? உலகத்துல எந்த பொருளை காணப்பட வேண்டுமே என்றாலும் அதுல காரணம் என்னவா இருக்கு அப்படின்றதை நாம, அதுதான லாஜிக்கல் திங்கிங். இந்த உலகம் வந்ததுன்னா எப்படி வந்தது, எப்படி உண்டாச்சு அப்படின்னு. எந்த பொருள் உண்டாகணுமே ஆனாலும் அதுக்கு உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வேணும், இன்டெலிஜென்ட் காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வேணும். இது யாரு, இது எப்படி பரமாத்மாவுக்கு பொருந்துமா அப்படின்னா வேதாந்தி என்ன சொல்லிட்டோம், அவரேதான் மெட்டீரியல் காசா இருக்கார், அவரேதான் உபாதான காரணமாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். இதை ஒத்துக்கொள்ளவில்லை இதர தர்சனக்காரர்கள் எல்லாம், இதை ஒத்துக்கொள்ளவில்லை.
அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நியாய வைசேஷிகம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு இல்லையா. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, இந்த உலகத்துக்கு காரணம் பரமாணுக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. பரமாணு ஈஸ்வரன் காரணமாக இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. நீங்க என்னத்துக்கு ஈஸ்வரன் எல்லாம் கொண்டு வர்றீங்க இல்லையா. இந்த உலகம் உண்டாவதற்கு காரணம் பரமாணு காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நியாய சாஸ்திரம் அப்படின்னா என்ன, வைசேஷிக சாஸ்திரம்னா என்னன்னா, நியாய சாஸ்திரத்துக்கு யாரு சூத்திரம் எழுதினார் அப்படின்னா கௌதமர் எழுதினார் இல்லையா. அதுக்கு அநேக வியாக்கியானங்கள். அப்புறம் கணாதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வைசேஷிக சாஸ்திரத்தை எழுதினார். ரொம்ப பழமையானவர் அவர். வைசேஷிக சாஸ்திரம் எழுதின கணாதர். கணாதம் அப்படின்னாக்க அவர் இந்த நெல்லை கூட பறிச்சு சாப்பிட மாட்டாராம். இந்த நெல்லு உதிரி கீழே விழுந்திருக்கும் இல்லையா, அதை எடுத்துதான் சமைச்சு சாப்பிடுவார் அப்படின்றதுனால அவருக்கு கணாதர்ன்ற பேர் வந்துட்டு அப்படின்னு சொல்றது. அவர் ரொம்ப பெரியவரா இருந்து அவர் தான் வைசேஷிக சாஸ்திரத்தை எழுதினார். அவர் எழுதும் போது என்ன சொன்னாரு, அப்பா 4 விதமாக இந்த பரமாணுக்கள்லாம் இருக்குப்பா, அது எப்படி இருக்கு அப்படின்னு அவருக்கு இருக்கா. பிருத்திவி, ஜலம், பிருத்திவிக்கு ஒரு பரமாணு இருக்கு, ஜலத்துக்கு ஒரு பரமாணு இருக்கு, அக்னிக்கு பரமாணு இருக்கு, வாயுக்கு பரமாணு இருக்கு. எல்லாமே நித்யா பரமாணு ரூபா, அனித்யா காரிய ரூபா அப்படின்னு அவர் டிசைட் பண்ணார். எல்லா காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா இது நியாயத்தினுடைய பிரக்கிரியை இல்லையா. அது சிருஷ்டிக்கு முன்னாடி இல்லையா, அது என்ன ஆச்சுன்னா இப்படிதான் இருந்தது. அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு சலனமானது பரமாணுவாக இருக்கிறது. அதுல ஒரு சலனம் அல்லது ஸ்பந்தமானது ஏற்பட்டது. அதிலிருந்து என்னாச்சு, துவனுக்கம் உண்டாச்சு. துவனுக்கத்திலிருந்து பரமாணு வேற, துவனுக்கம் வேற, அதை கவனிக்கலாம் இல்லையா. இந்த பரமாணுல இருந்து துவனுக்கம் உண்டாச்சு, துவனுக்கத்துல இருந்து திருணுக்கம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மேல மேல போய் அது அப்படியே மகத்தாயி அப்படி அந்த அணுத்துவமானது பெருசா இந்த உலகமாக மாறிவிட்டது அப்படின்னா. அதுல முதல்ல எப்படி வந்தது அப்படின்னு அவன் பிலாசபினா, சஜாத்தியமாக இருக்கக்கூடிய பரமாணு தான் இப்படி ஆகும் அப்படின்னா. பிருத்திவிக்கேன்னு இருக்கக்கூடிய பரமாணுக்கள் இருந்தது, இந்த பரமாணுக்கள்லாம் இல்ல ஒன்னா சேர்ந்தது, அதுதான் துவனுக்கமாக மாறிட்டு, அதுதான் திருணுக்கமாக மாறிட்டு, அதுதான் மகத்தாக மாறி பெருசாக மாறிட்டு. ஜலத்துக்கு பரமாணு இருக்கு, அந்த ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரமாணு தான் ஸ்பந்தத்தினால துவனுக்கமாச்சு, திருணுக்கமாச்சு, அப்படியே வந்தது அப்படின்னு அவன் நியாயத்தினுடைய பிரக்கிரியை இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனான் இல்லையா. நீங்க கண்ணால பார்க்காத ஈஸ்வரனை நீங்க என்னத்துக்கு இங்க எடுத்துட்டு வர்றீங்க. நமக்கு மண்ணில இருந்து குடம் வந்ததுன்னு தெரியுது. குடத்துக்கு உபாதான காரணம் என்ன, மண்ணு. மண்ணு தானே எல்லாத்துலயும் இருக்கு. அந்த குடத்துல என்ன இருக்கு, மண்ணை தவிர என்ன இருக்கு, அதனால மண்ணு தான் இருக்கு. ஆகையினால மண்ணுதான் தெரிகின்ற காரணத்தினால அதுதான் காரணமாக இருக்கும். எது தெரிகிற மாதிரி காரணமாக இருக்கோ அதுதான் உபாதான காரணமாக இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். அவனுடைய பிரக்கிரியை இது. நம்ம ஒரு போர்ஷனை அதை ஒத்துக்கிறோம், நம்மளும் அதையும் பார்ப்போம். அவனுடைய காரியம் என்ன, நமக்கு என்ன சொல்றான், அந்த இருத்தல்லாம் நம்ம கொண்டு வருவோம். அவன் என்ன சொல்றான், இல்லப்பா மண்ணுதான் காரணம், குடத்துக்கு காரணம். இதுக்கு அனாவசியமா ஈஸ்வரன் எல்லாம் எடுத்துன்னு வராதீங்க. ஈஸ்வரன் எப்படி இந்த உலகத்துக்கு காரணமா இருப்பான் சொல்லிட்டு போங்களா. குடத்துக்கு காரணம் மண்ணு அப்படின்னு சொல்லாம பகவான் தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்லயும் இருக்கார், அவர்கிட்ட இருந்தா இந்த உலகம் வந்தது, அவரன்றி ஓரணுவும் அசையாது, அவர் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரை எப்ப தேவையோ அப்ப கூப்பிட்டுக்குங்க நீங்க ஈஸ்வரனை. எப்போ உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சும்மா அனாவசியமா போய் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்லயும் அவர் இருக்கார் அப்படின்னு இந்த அத்வைத சித்தாந்தங்கள்லாம் வேண்டாம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்றான், உபாதான காரணமுக்கு ஈஸ்வரன் காரணம் இல்லை சார், மண்ணுதான் காரணம் குடத்துக்கு. அதே மாதிரி இல்லையா, பரமானுதான் காரணம் இந்த உலகம் உண்டாவதற்கு, நாட் ஈஸ்வரா. அதுதான் அவனுடைய பிலாசபி. இப்ப அத சொல்றார் இல்லையா. முதல்ல அதை ஆரம்பிச்சு நமக்கு புரிய வச்சு இதையும் சொல்லி சாங்கியா என்ன சொல்றான்றத சொல்லி
இவன் ரெண்டு பேருக்கும் பதில் சொல்றதுக்கு தான் எங்க ஆச்சாரியால் பீஜஸ்யாந்தரிவாங்குரோன்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்ல போறாரு. இப்போ இப்படிதான் இந்த பிரக்கிரியை போயிட்டு இருக்கு. மானச உல்லாசத்துல இரண்டாவது செக்ஷன்ல இருக்கும். இரண்டாவது உல்லாசம் என்ன? பீஜஸ்யாந்தரிவாங்குரோன்ற வந்த ஸ்தோத்திரத்துக்கு வியாக்கியானம் வார்த்திக ரூபமாக எழுதப்பட்ட ஸ்லோகங்கள். வார்த்திகம்னா என்ன? உக்தானுக்த துருக்த சிந்தனம் வார்த்திகம். சொல்லப்பட்டது சொல்லப்படாததையும் எடுத்து சொல்லணும். அதுதான வார்த்திகத்தினுடைய என்ன. வேற ஏதாவது சரியா கிளியரா இல்லைன்னாக்கா வேற மாதிரி அர்த்தம் வரா மாதிரி இருந்தா அதையும் சரி கட்டி சொல்லணும். இப்படி உக்தம் அனுக்தம் துருக்தம் எல்லாத்தையும் சரி கட்டி அந்த ஸ்லோகத்துக்கு எழுதக்கூடிய ஒரு கமெண்ட்ரிக்கு பேரு வார்த்திகம் அப்படின்னு பேரு. நமக்கு வார்த்திகக்காரர் அப்படின்னாக்க சுரேஸ்வராச்சாரியார் பிருகதாரண்யக உபநிஷத்துக்கு வார்த்திகம் எழுதினார். தைத்திரியத்துக்கு வார்த்திகம் எழுதினார். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு வார்த்திகம் எழுதினார். பஞ்சீகரணம்னு ஆச்சாரியாளுக்கு எழுதின ஒரு கிரந்தத்துக்கு அது எழுதினார். அதை தவிர நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒரு சித்தி கிரந்தம் எழுதியிருக்கார். அதனால ரொம்ப வசதியான ஒரு பிளேஸ் அவருக்கு சாஸ்திரங்கள்ல இருக்கு சுரேஸ்வராச்சாரியார் அவர்களுக்கு இல்லையா. சிங்கேரி மடத்தையும் அவர்தான் சங்கராச்சாரியாருக்கு அடுத்த ஆச்சாரியார தலையில வச்சு கொண்டாடுகின்றார்கள். காஞ்சி மடத்திலையும் அவர் தான் அப்படின்னு வச்சு அவருக்கு கீழே சர்வஜாத்ம முனின்னு ஒருத்தர் வந்தார் முன்மா அப்படின்னு வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சங்கராச்சாரியாரால அறிஞ்சு அவர் ஆச்சாரியால் கூடவே பழகிறதா அவர் மனதை பிரித்து கொண்டு அவர் இந்த ஸ்லோகம் எழுதுறதுக்கு அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த வார்த்திகத்தை எழுதியிருக்கார். அதுல முதல் ஸ்லோகமானது உபாதானம் பிரபஞ்சஸ்ய சம்யுக்தாக பரமானவஹ புருதன்விதோ கடஹ தஸ்மாத் பாசதே ந ஈஸ்வரான்விதஹ. பிரபஞ்சஸ்ய உபாதானம் சம்யுக்தாக பரமானவஹ. இந்த ஜகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க வேற வேற காரணங்கள பகவான் தான் காரணம் அது இது எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த உலகத்துக்கு காரணம் என்னன்றது பாருங்க. தார்க்கிகன் நான் எது பேசினாலும் கரெக்டா இருக்கும். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. தர்க்கத்துக்கு கொண்டு வர மாட்டோம். அப்படி எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பேசக்கூடியவர்கள் அவர்கள் இல்லையா. அப்படிதான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு அதுதான் சொல்லுவோம். நியாயமும் வைசேஷிகமும் ஒன்னா சேர்ந்ததே. ஆனால் கனாதர் எழுதின வைசேஷிகத்துல என்ன சொன்னாரோ அத நியாய சாஸ்திரம் எழுதின கௌதமரும் ஒத்துண்டு இருக்கிறதுனால இவ ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்ந்து நம்ம தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த தர்க்க சாஸ்திரமானது என்ன சொல்றது அப்படின்னாக்க பிரபஞ்சஸ்ய உபாதானம் இல்லையா. இந்த பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சஸ்ய அஸ்ய ஜெகதஹா இந்த உலகத்திற்கு உபாதானம் மெட்டீரியல் காசு அப்படின்றது என்ன தெரியுமோ இல்லையோ. சம்யுக்தாக பரமானவஹா சம்யுக்தமாக இருக்கக்கூடிய பரமாணுக்கள் அப்படின்னாரு. அது என்ன சம்யுக்தமான பரமாணுக்கள் அப்படின்னாக்க பரமாணுக்கள் அப்படின்னு ஒரு இதுலயும் இருக்கு. ஜலத்துல இருக்கு, அக்னியில இருக்கு, வாயுக்கு இருக்கு, அப்புறம் பிருத்திவியில இருக்கு. இப்படிப்பட்ட பரமாணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சஜாத்தியமாக ஒன்னா சேர்ந்து அது துணுக்கமாக மாறி திருணுக்கமாக மாதிரி இவ்வளோ பெரிய மகத்தான உலகமாக வந்து விட்டது அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் பரமாணுக்களுடைய சம்யோகம், அவர்களுடைய கூட்டு. அதுதான் காம்பினேஷன் தான், ஆட்டம்ஸினுடைய காம்பினேஷன் தான் இந்த உலகம். நீங்க போய் வேணா பாருங்க. ஒரு சர்க்கரை எடுத்துங்க, எப்படி இது உண்டாச்சு அப்படின்னு பாருங்க. கரும்புல வந்தது சர்க்கரை. அந்த சர்க்கரையை உடைங்க. சர்க்கரையை உள்ள உடைச்சுட்டே போனீங்கன்னா என்ன வரும் இல்லையா. அப்படின்னு போனோம்னாக்கா அது துணுக்கமா இருக்கும், அதுக்கப்புறம் துணுக்கமா இருக்கும், அதுக்கப்புறம் துணுக்கமா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆட்டமா இருக்கும், அதுக்கப்புறம் அதை நல்லா உடைச்சுட்டே நீங்க போனீங்கன்னாக்கா எங்க வந்து நிற்கும். அது எலக்ட்ரான்ஸ் அப்படின்றாங்க, நியூட்ரான்ஸ்ன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்றாங்க இல்லையா. இப்படித்தானே இப்ப இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சன்ல எல்லாம் இதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. காட் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கலாம் நானு அப்படின்னு சொல்லி இந்த தியரியை தான் சயின்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறது. இப்படி நையாயிக்க என்ன சொல்லிட்டான், சம்யுக்தாக பரமானவஹா பிரபஞ்சஸ்ய உபாதானம் அப்படின்னு சொல்லிவிட்டான். இப்படி இந்த கம்பைண்டாக இருக்கக்கூடிய பரமாணுக்குள் ஆட்டம்ஸ் இருக்க, அந்த ஆட்டம்ஸ் தான் இந்த உலகத்துக்கு உபாதானம்
உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சொன்னான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள சொன்னார். மிருதன்விதோ கடஹா தஸ்மாத் மிருதன்விதஹா கடஹா அப்படின்னாரு. Just as clay is the material cause for pot, கடஹா. கடத்துக்கு மெட்டீரியல் காசு என்ன எல்லாருக்கும் தெரியும், மண்ணு இல்லையா? மண்ணு தான் மெட்டீரியல் காசு அப்படின்றது தெரியறது. மெட்டீரியல் காசுக்கு மண் என்ன காணப்படுகிறது. மிருதன்விதஹா கடஹா, மிருதன் கூடினதாக இருக்கக்கூடியதுதான கடம். ஆகையினால மண்ணு தானே அதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னா. ஆகையினால தஸ்மாத் பாசத்தே, அந்த குடமானது மண்ணுனாலதான்பா தெரிகிறது, பாசிக்கிறது, பிரகாசிக்கிறது. ஒரு கடம் பிரகாசிக்கிறது ஆனால் அதுக்கு காரணம் என்ன? அதுல இருக்கக்கூடிய மண்ணு தான். அந்த மண்ணு தான் பிரகாசிக்கிறது. ஈஸ்வரான்விதஹா, ஈஸ்வரன் எங்க இருந்து வந்தா இங்க? ஈஸ்வரா இஸ் நாட் மெட்டீரியல் காசு. ஈஸ்வரனை போய் மெட்டீரியல் காசுன்னு சொல்லாதீங்க. மெட்டீரியல் காசுன்னா ஒரு மெட்டீரியல் இருக்கணும், அதை எடுத்துன்னு வரணும், அது கழுதையில எடுத்துன்னு வரணும், அதுக்கப்புறமா அதை எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல கொட்டணும், அந்த கொட்டி அது பக்கத்துல சக்கரம் இருக்கணும், அதை பிசையணும், அந்த கிளேவை பிசைஞ்சி ஒரு குயவன் இருக்கணும், அந்த குயவனை எடுத்துன்னு வந்து அந்த சக்கரத்துல அதை வைக்கணும், அதை வச்சு அப்படியே ஒரு ஷேப்புக்கு எடுத்துன்னு வந்து அதை சுத்த விட்டு பண்ணணும், அது அப்படியே அது மேல இருக்கிறதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு கழி இருக்கணும். இப்படி எல்லாமே சேர்ந்து தானே ஒரு குடமானது ஏற்படும் இடம் இல்லையா? நீங்க பாட்டுக்கு காரணம் எல்லாம் ஈஸ்வரன் சொல்லிட்டா எப்படி? இவ்வளவு விஷயம், குயவன் வேணும், முறம் வேணும், கழுதை வேணும், சக்கரம் வேணும் இல்ல, அதுக்கப்புறம் அந்த தடி வேணும், எல்லாம் தான் வேணும். எல்லாம் வந்து அதுக்கு ஒரு இடம் வேணும், இதெல்லாம் வைக்கிறதுக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு குடமானது ஏற்படும். ஆகையினால இதுல மெயினா மெட்டீரியல் காசு அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, இதெல்லாம் மெட்டீரியல் காசு இல்லாம அதுக்கு ரெண்டு காசு இருக்கு. அது என்ன? இன்டெலிஜென்ஸ் காசுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? எஃபிஷியன்ட் காசுன்னு சொல்லுவோம். அது குயவன், ரைட்டா? இதை தவிர சில காசு எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன காசு? சககாரி காரணங்கள் நிறைய இருக்கு. இந்த முறாங்கரம், இந்த கழுதை, எழுத, இதெல்லாம் சககாரி காரணங்கள். இப்படி எல்லாமும் இருந்த போதிலும் குடத்துக்கு உபாதான காரணம்னு நீங்க கேட்டீங்கன்னா மண்ணுதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதேதான் உபாதான காரணம். அதனால இந்த உலகத்துக்கு ஈஸ்வரன் உபாதான காரணம் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? சொல்லிட்டு ரெண்டாவது, பரமாணுகதா ஏவ குணா ரூபரசாதயா காரியே சமான ஜாதீயம் ஆரபந்தே குணாந்தரம். இந்த பரமாணு காரணமா இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பரமாணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்தது, மாலிகுலா ஆச்சு, ஜனுக்கமாக ஆச்சு, ஜனுக்கமாச்சு, திருணுக்கமாக ஆச்சு, இப்படி ஆச்சு. பரமாணுகதா ஏவ குணாகா ரூப ரசாதயா. இப்படி இந்த பரமாணுக்கள் தான் ஒன்னா சேர்ந்து அப்படி மகத்தாயி, இதுல இருந்துதான் நமக்கு சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், இந்த ஒரு குணங்களை எல்லாம் இந்த மகத்தாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினாலதான் நமக்கு இதெல்லாம் ஏற்படுகிறது. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, காரியே சமானி ஜாதீயம் ஆரபந்தே குணாந்தரம். பாருங்க, ஈஸ்வர குணம் ஜெகத்துக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுப்பா. இந்த உபாதான குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் சமான குணமாக இருக்கக்கூடிய காரியத்துல வரும். எப்போதுமே சமான குணங்கள் தான் காரியத்துல வரும். இது தந்துவனுடைய குணம் என்னவோ அதுதான் படத்துல வரும். நூல் இருக்கு, நூல் வந்து உபாதான காரணம் துணிக்கு. நூல்ல என்ன கலர் இருக்கோ அதுதான் துணிக்கு வரும். நம்ம என்ன நினைச்சுருக்கோம், துணியில இருக்கிற கலர்ல தான் நூல் இருந்திருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியாது. நூல்ல இருந்து வந்ததுதான் துணி. சோ நூல் வெள்ளையா இருந்ததுன்னா துணி வெள்ளையா இருக்கும், நூல் சேப்பா இருந்ததுன்னா துணி சேப்பா இருக்கும். இப்படி என்ன கலர் நூல்ல இருக்கோ அந்த கலர் தான் இங்க வரும். காரணத்துல என்ன குணம் இருக்கோ அந்த குணம் தான் காரியத்துல வரும். காரியே சமான ஜாதீயம் ஆரபந்தே குணாந்தரம் அப்படின்னார்.
இந்த பாருங்க, எல்லாம் இந்த ஃபார்மு டேஸ்ட் இதெல்லாம் அந்த பரமாணுல இருக்குப்பா. அந்த பரமாணுல இருக்கக்கூடியதுதான் இல்ல வெளியில வரும். அதுதான் இங்க வந்து எஃபெக்ட்ல வரும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? என்னெல்லாம் குவாலிட்டிஸ் அந்த ஆட்டம்ஸ்ல இருக்கோ அந்த ஆட்டம்ஸ்ல இருக்கிறது தான் எஃபெக்டாக இருக்கக்கூடிய, அதனுடைய சேர்க்கையாக இருக்கக்கூடிய பெருசுல வரணும் இல்லையா? மண்ணுல என்ன குவாலிட்டி இருக்கோ அதுதான் குடத்துல வரும் இல்லையா? நூலுல என்ன குவாலிட்டி இருக்கோ அதுதான் துணியில வரும் அப்படின்றது தான் கரெக்ட். அதனால எதுக்காக இத சொன்னார்? அதனால ஈஸ்வர குணம் எங்க இருந்துப்பா ஜெகத்துக்கு வரும் அப்படின்ற அர்த்தத்துல கேட்கிறாரு இந்த கேள்விய இல்லையா? ஈஸ்வரனுடைய குணமானது ஜெகத்துக்கு வராதுப்பா. மண்ணுனுடைய குணம் தான் குடத்துக்கு வரும், நூலினுடைய குணம் தான் துணிக்கு வரும். ஆகையினால சொர்ணத்தினுடைய குணம் தான் மோதிரத்துக்கு வரும். ஆகையினால அதனுடைய குணம் தான் இங்க வருமே தவிர இல்லாத ஒண்ணு ஈஸ்வரனை கொண்டு வந்து நடுவுல சேர்க்காதீங்க. ஈஸ்வரனுடைய குணம் இங்கெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இல்ல அப்படின்ற அர்த்தத்துல அவனுடைய பிலாசபிய சொல்றாரு. இப்போ என்ன ஞாபகம் வச்சுங்க, நையாயிக்க இப்படி நினைக்கலாம். நியாய வைசேஷிக மதத்தை சேர்ந்தவர்கள் இப்படியாக கருதுகிறார்கள் அப்படின்றப்ப புரிஞ்சுக்கலாம் இல்லையா? காரியம் எத்திர சமன்வேதி காரணம் சமவாயிதது சக்கராத்யம் சாதனம் யத்து கடஸ்ய அசமவாயிதது. ஒரு காரியம் பெற வேண்டுமே ஆனால் அதுக்கு 3 விதமான காரணம் அவசியமாக இருக்குப்பா. இது அவன் சொல்றான். யாரு? நெய்யாயிகம் சொல்றான். அது என்ன காரணம்? சமவாயி காரணம், அசமவாயி காரணம் இல்லையா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நிமித்த காரணம் அப்படின்னு 3ஆ பிரிச்சான். நம்ம உபாதான காரணம்னு என்ன சொல்றோமோ அத அவன் கொஞ்சம் மாத்தி சொல்றான். எப்படி சொல்றான்? அவனுக்கு உபாதானம்னா இன்ஹரண்ட் காஸ் அப்படின்னு சொல்றான். இன்ஹரண்ட் காஸ் அப்படின்னாக்கா அதை புரிஞ்சுக்கணும். ஏன் இன்ஹரண்டா இருக்கிறது, அது நம்மளுடைய உடம்புல என் கையில இருக்குன்னா என் கையில இருக்கக்கூடிய கலரு இதெல்லாம் இன்ஹரண்ட் கிளாஸ். அதை நீங்க பிரிக்கவே முடியாது. இன்ஹரண்டா இருக்கு. அது எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? சமவாயி காரணம்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே சேர்ந்தே இருக்கும், அதை பிரிக்க முடியாது இல்லையா? ரோஸ் பெட்டல்ல ரோஸ் இருக்கு, ரோஸை பிரிக்க முடியுமா? இல்லையா, பிரிக்கவே முடியாது. எப்படி பிரிக்க முடியும்? தாமரை பூல இருந்து தாமரை அந்த கலர் இருக்கு, ஒரு ரெட்டிஷ் கலர் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு விதமான ரெட் கலர், அதை பிரிக்க முடியுமா? ஏன்? எது அதுல இருந்து பிரிக்க முடியாம இருக்கோ அது அதனுடைய சமவாயி காரணம் அப்படின்னு அர்த்தம். காரியம் எத்திர சமன்வேதி காரணம் சமவாயி தத்து அப்படின்றாரு இல்லையா? எது இன்ஹரண்ட் காசாக இருக்கிறதோ காரியத்தில், அந்த எஃபெக்ட்ல எது விட்டு பிரிக்காம சமன்வேதி, சம் அன்வேதி, சம் அன்வயஹா இல்லையா, சமன்வயஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனாலதான் சமவாயி அப்படின்ற அர்த்தம் அப்படிதான் வந்தது. அதிலேயே இருந்து சமன்வயமாக இருக்கக்கூடியது, அதை நீங்கள் பிரிக்க முடியாது அப்படின்றது. அது இன்ஹரண்டாக இருந்தும் சேர்த்தே தான் இருக்கும். காரியம் எத்திர சமன்வேதி, அந்த காரியத்தை சேர்ந்துதான், காரணத்தை சேர்ந்துதான் அந்த காரியம் இருக்கும். அப்படிப்பட்ட இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சமவாயி அப்படின்னு பேரு. அதுக்குதான் சமவாயி காரணம் அப்படின்னு பேரு இல்லையா? அதாவது அந்த காரணத்துல இருக்கக்கூடிய குவாலிட்டியை தான் காரியமானது சமன்வேதி, இன்ஹரன்ஸ் இல்லையா? இந்த இன்ஹரன்ஸ் அப்படின்ற காசு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் சமவாயி காரணம். விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சக்கராத்யம் சாதனம் யத்து கடஸ்ய அசமவாயிதது. சார், சக்கரம் காரணமாச்ச இல்லையா? கையில ஒரு கோல் வச்சுட்டு இருக்கான் கொய்யவன். அந்த மண்ணை மண்ணு குடத்துக்கு சமவாயி காரணம் புரிஞ்சிச்சு. இப்ப இந்த சக்கரம், இத விஷயங்கள், தடி இடி இதெல்லாம் இருக்க, அதுக்கு ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ்ல தானே பதிச்சிருக்கு, இதெல்லாம் தானே காரணம். இதெல்லாம் இல்லைன்னா எப்படி குடம் வரும்? அப்படி சொன்னீங்கன்னா சக்கராத்தியம் சாதனம், இந்த குயவனுடைய அந்த சக்கரம் முதலியவைகளா, அந்த வீலு முதலியவைகள்லாம், அதெல்லாம் என்ன அப்படின்னா
கடஸ்ய அசமவாயி தத்து, அதுக்கெல்லாம் அசமவாயி காரணம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சம்யோகம் அப்படின்னா அந்த குடத்துல விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கிறதுக்கு என்ன, அதான் சில விஷயங்கள்லாம் அதோட சேர்ந்து இல்ல. இப்ப ரெண்டு கையை அப்படி சேர்த்தேன்னு வச்சுங்க இல்லையா, சேர்ந்து சேர்ந்து உண்டாகிறது அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லையா, உண்டானது இல்ல. அது பிரித்து கொள்ளலாம். ஆனா கையில சில போர்ஷன்லாம் நான் வெளியில எடுக்க முடியாது, அதெல்லாம் விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு, இந்த சக்கரம் முதலிய சாதனங்கள்லாம் இருக்கு, சேர்ந்து இருக்கிற வரைக்கும் சேர்ந்து இருக்கு, அவ்வளவுதான். அது குடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது இட் ஒன்லி கான்ட்ரிபியூட்ஸ், இட் இஸ் நாட், அது உள்ளே இன்ஹரண்டா உள்ள வந்து சேரல. அப்படி இருக்கக்கூடியது அசமவாயி காரணம் அப்படின்னு சொல்றது இல்லையா. நூலானது துணிக்கு சமவாய காரணமாக இருக்கு. அதுல இருக்கக்கூடிய கலர் முதலியவைகள்லாம் எப்படி இருக்கு, சம்யோக சம்பந்தத்தினால வந்தது அப்படின்னு சொல்லணும் நமக்கு. அதுக்காக சொல்லணும் சமவாயி காரணம்னா குடத்துக்கு மண்ணு, அசமவாயி காரணம் சக்கரம் முதலியவைகள்லாம் குயவனால யூஸ் பண்ண போகிற இதை தவிர ஒருத்தர் இருக்கான், யார் அது, சமவாயி குயவன் இருக்கான, அவன் இன்டெலிஜென்ஸ் காசு என்ன, அதை பார்ப்போம். தேர்ட் ரூல் இங்க என்ன, சமவாயினி திஷ்டேத் யத் சமவாயாஸ்ரயே ததா கார்யே அவதிருத சாமர்த்தியம் கல்பியதே அசமவாயி தத். சமவாயினி திஷ்டேத் யத், காரணம் இல்லையா, சமவாயி அது எங்க இருக்கு, காரணத்துல இருக்கு. காரியமானது எங்க இருக்கு, காரணத்துலதான் இருக்கு. சமவாயி ஆசிரியே ததா இல்லையா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, துணியினுடைய வெளுப்பு எங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நூலுல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நூலுல இருக்கு, நூல் ஒயிட்டா இருந்ததுன்னா துணி ஒயிட்டா இருக்கும். அப்ப அப்படின்னா என்னன்னா, சமவாயி காரணத்துல எது இருந்ததோ அதுதான் காரியத்துல வரும் இல்லையா. சமவாயி ஆசிரியே ததா, சமவாயி ஆசிரியத்தான் வரும். காரியே அவதிருத சாமர்த்தியம் கல்பயதே அசமவாயி தத். இந்த காரியத்துல வரக்கூடிய சாமர்த்தியத்துக்காக சிலதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. அந்த நெசவாளி இப்படி போடுறான், இப்படி பண்றான், அப்படி பண்றான், அது எல்லாத்தையும் நூலை சேர்க்கிறான், அது உள்ள வைக்கிறதுக்கு ஒண்ணு பண்றான், இது இப்படியா அப்படி இழுக்கிறான், இழுக்கும் போது அது ரெண்டு ஒன்னா சேர்ந்து, அந்த ஒன்னா சேர்ந்ததுல இருந்து அது ஒன்னா சேர்ந்து இந்த நூலும் அந்த நூலும் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்றது, பின்னி வந்து அது நெசவாளியினுடைய அந்த இதுல இருந்து உங்களுக்கு எப்படி வருது, தறியில இருந்து அது துணியாக வெளியில வருது இல்லையா. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த தறி முதலியவைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அசமவாயி காரணம். அங்க எப்படி சக்கராதிகள்லாம் எப்படி அசமவாயி காரியமோ அதே மாதிரி இருக்கு. இதெல்லாம் காரணத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தா காரியத்துக்காக இதெல்லாம் கல்பிக்க வேண்டியிருக்கு. ஒரு காரியம் வரணும்ன்றதுக்கு இதெல்லாம் சககாரியாக இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது தவிர உண்மையான காரணம் என்ன, நூல் தான் காரணம். இதெல்லாம் என்ன பண்றா, காரியம் உண்டாவதற்காக வந்தக்கூடிய விஷயம் அப்படின்றது, இதுதான் அசமவாயி காரணம்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முதல்ல இதை புரிய வச்சார். அவன் சொல்ற மாதிரியே சமவாயி காரணம்னா என்ன, அசமவாயி. சரி, நிமித்த காரணம்னா என்ன அப்படின்றது இப்ப நமக்கு தெரியும். நிமித்தம் காரணம் தேஷாம் ஈஸ்வரஸ்ச குலாலவத் யத் காரியம் ஜாயதே யஸ்மாத் தஸ்மின் தத் பிரதிதிஷ்டதி. எப்படி ஒரு குடம் வருவதற்கு குயவன் காரணமோ இல்லையா, மண்ணு உபாதான காரணம், சக்கரம் முதலியவைகள், அந்த கழுத, அந்த வீலு, அந்த கட்டை, இதெல்லாம் வந்து அசமவாயி காரணம், குயவன் நிமித்த காரணம் இல்லையா. இதே மாதிரிதான் நிமித்த காரணம் தேஷாம் ஈஸ்வரஸ்ச குலாலவத், இந்த உலகத்திற்கு இல்லையா. எப்படி அந்த பாட்டுக்கு பாட்டரானவர் காரணமாக இருக்கிறாரோ அப்படித்தான் இந்த உலகத்துக்கு இவர் ஈஸ்வரன் காரணமாக இருக்கிறார் அப்படின்னு ஆச்சு இல்லையா. யத் காரியம் ஜாயதே யஸ்மாத் தஸ்மின் தத் பிரதிஷ்டிதம். ஒரு காரியமானது வந்ததே ஆனால் எதிலிருந்து வந்தது, காரணத்துல வந்தது இல்லையா.
அந்த காரணமானது எங்க, அந்த காரியமானது எங்க இருக்கும்? காரணத்துல தான் இருக்கும் இல்லையா? மெட்டீரியல் காரணத்துலதான் இருக்கும். எஃபிஷியன்ட் காசு அங்க காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மண்ணிலையோ இல்லையா குடத்திலேயோ அதை பண்ண குயவனாரை பார்க்க முடியுமான்னு? பண்ண முடியாது. குயவனாரை நீங்க அனுமானம் தான், இன்டெலெக்சுவலாக அனுமானம் தான் பண்ணணும். அதனாலதான் இன்டெலெக்சுவல் காசு. அவர் எஃபிஷியன்ட் காசு, இன்டெலெக்சுவல் காசாகத்தான் அவர் இருப்பாரு தவிர மெட்டீரியல் காசாக இருக்க மாட்டார். மிருத்திகாயாம் கடஹா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். எப்படி அப்படின்னா, ஒரு கடத்துக்கு மண்ணுதான் காரணம். அது மண்ணுலதான் அந்த குடம், மண்ணிலிருந்து தான் குடம் வந்தது, மண்ணுலதான் அதனுடைய அந்த உபாதானத்துவம் இருக்கு. மிருத்திகாயாம் கடஹா தந்தௌ படஹா. எதுல தந்துல இருக்கு? படை தந்துஷு, அந்த தந்துல தான் இருக்கு இல்ல, படத்துல தந்து இல்ல, தந்துல தான் படம் இருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தந்துல தான் படம் இருக்கு, மிருத்திக மண்ணுலதான் குடம் இருக்கிறது. ஸ்வர்ணே அங்குலீயக்கம், அங்குலீயக்கம்னா மோதிரம் இல்லையா, அது எங்க இருக்கு? ஸ்வர்ணத்துலதான் அங்குலீயக்கம் என்று இதி வைசேஷிகாஹா பிராஹுஹு. இப்படித்தான் கனாத முனிவரானவர், வைசேஷிக சாஸ்திரத்தை எழுதினவர், இப்படித்தான் சொல்லுகிறார். சமவாயி காரணம், அசமீப காரணம், எஃபிஷியன்ட் காஸ் என்று வைசேஷிகாஹா பிராஹுஹு. வைசேஷிக சாஸ்திரம் எழுதின கனாதர் வழி வந்தவர்கள் வைசேஷிகாஹா. இப்படிப்பட்ட இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். அதே மாதிரிதான் ததா யாரு? நையாயிகாஹ அப்படி, நையாயிக்கர்களும் அதைத்தான் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கௌதம முனிவரால செய்யப்பட்ட நியாய சாஸ்திரத்தை அனுசரித்து இருக்கக்கூடியவர்கள் அனுயாயிகள் இருக்கிறார்களே, அவர்களும் இதை ஒப்புக்கொள்கிறார்கள். எது வைசேஷிகம் சொல்றானோ அததான் நையாயிக்கனும் சொல்றான். ஆகையினாலதான் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து தர்க்கம்னு சொல்லிட்டோம். இவன் சொல்றதெல்லாம் அவர் ஒத்துக்கிறார் இல்லையா, அவர் சொல்றதெல்லாம் இவருடைய ஐடியாஸ் அப்படிங்கிறது. எத்யப்பி ரெண்டு சாஸ்திரமாக இருந்தால் கூட பிராக்டிக்கல் பர்பஸஸ்க்கு ரெண்டு சேர்ந்து ஒரு சாஸ்திரமாக வச்சுட்டு பேசுறது தப்பு இல்லை அப்படின்றதுனால தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது நையாயிக்கனுடைய கதை ஆயிட்டு. இப்போ சாங்கியன்னு இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் முழுக்க 24 பொருள்கள்னால ஆனதுப்பா இது. இந்த உலகம் முழுக்க அந்த 25ஆவதா ஒரு பேர் வெளியிருக்கார் இல்லையா, அவர் தான் புருஷன். இது எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது பிரதானம் அப்படின்னு சொல்றது. எல்லாம் இந்த பிரதானத்துக்கும் அம்பாளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா மாதிரி நமக்கு சொல்லுங்க. ஏன்னா இந்த ஸ்ரீவித்யால அம்பாளை தான் ரொம்ப வசதியா சொல்லுது. புருஷன் எதோடையும் சம்பந்தப்பட மாட்டார். இந்த உலகத்தை உண்டு பண்றது எல்லாமே அம்பாள் அப்படின்னு சொல்றதுனால அது என்னமோ சிவன் என்னமோ எதுலயும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நினைச்சு அப்படி கொண்டு அது சாங்கிய சாஸ்திரம் ஆயிடும். ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டியிருக்கு. அங்க சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை. சக்தியும் பிரம்மமும் பிரகாச சக்தி விமர்ச சக்தியும் ஒரு இடத்துலதான் இருக்கு. சிவஞான பிரதாயினி தான் அம்பாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இங்க என்ன பண்ண, சாங்கிய சாஸ்திரம் வேற மாதிரி சொல்றான். அவன் சொல்றான் பிரதானம்னு ஒண்ணு இருக்கு சார், அவர் புருஷன் இல்ல, புருஷன் எதோடைய சம்பந்தப்பட மாட்டாரு. அவர் தான் என்ன பண்றார், மூல பிரகிருதி அப்படின்னு பேரு. அந்த பிரதானத்துக்கு மூல பிரகிருதி அப்படின்னு பேரு. அந்த மூல பிரகிருத்தியிலிருந்து தான் 7 விஷயங்கள் வந்தது சார். மூல பிரகிருதியில இருந்து 7 விஷயங்கள் வந்தது. புத்தி, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள். அது என்ன பஞ்ச தன்மாத்திரைகள்? ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி போகக்கூடிய 5ம் எந்த ஃபார்முக்கும் வராத நிலையில சிருஷ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, தன்மாத்திரையா இருந்தது. அது மட்டும்தான் இருந்தது. அது என்ன ஆச்சு, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து விகிருதி ஆச்சு. பிரகிருதியாக இந்த 7 தான் இருந்தது. மூல பிரகிருதியாக பிரதானம் இருந்தது. அந்த மூல பிரகிருதியில இருந்து வந்ததுதான் பிரகிருதி. அந்த பிரகிருதியில 7 விஷயம் இருக்கு. புத்தி, அகங்காரம், பஞ்ச தத்துவம், பஞ்ச தன்மாத்திரைகள் இருந்தது. அந்த 2 ஒன்னா சேர்ந்ததுனால விகிருதி
இல்லையா? விகிருதின்னா அதனுடைய ஆஃப் ஷூட்டாக ஒரு 16 வந்தது சார். என்ன வந்தது அப்படின்னாக்கா 5 தன்மாத்திரையில இருந்து 5 பூதங்கள் வந்தது. அந்த 5 பூதங்களுடைய சேர்க்கையினால சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு இதை பார்க்கறது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி அப்படின்னு 5 இந்திரியங்கள் வந்தாச்சு. அப்புறம் வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லி 5 கர்மேந்திரியங்கள் வந்தது. அப்புறம் மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம்னு சொல்லக்கூடிய மனசு, இப்படி 16 விஷயங்கள் எஃபெக்டாக வந்தது, விகிருத்தியாக வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பஞ்ச தன்மாத்திரம், புத்தி. இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் காரணம் புத்தி, அகங்காரம். இதுதான் காரணம். அந்த புத்தி, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரையில தான் இந்த 16 வந்தது. இந்த புத்தி, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகளுக்கு காரணம் என்ன? பிரதானம். இந்த பிரதானம் தான். இப்படி 24 தத்துவங்கள் இருக்கு. இந்த 24 தத்துவத்தோட சேராததான ஒரு தத்துவம், அதுதான் 25வது தத்துவம். அது என்ன? புருஷன். அவர் பிரகிருதியும் இல்ல, விகிருதியும் இல்ல போங்க அப்படின்னு அவளுடைய பிலாசபி இது. சாங்கியன் அப்படி சொல்றான். அவன் என்ன சொல்றான்? குணத்தை ஒத்துக்கொள்ளுகிறான். அவன் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் 3 குணத்தை உடையதாக இருக்கிறது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம எந்த ஆர்டர்ல சொல்றோம் பாருங்க. சத்துவகுணம் ரொம்ப வசதியான குணம் அது, அதனால முதல்ல அதை சொல்றோம். அதுக்கப்புறம் ரஜோகுணம், எல்லாருக்கும் அந்த ரஜோகுணம் இருக்கதாம்பா இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் வந்ததுன்னா பண்ண முடியாதா அது. மூணாவதாக அதை விட குறைச்சலான வேல்யூல இருக்கக்கூடியது தமோகுணம். இப்படி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இதெல்லாம் இருக்கு. அவன் என்ன சொல்றான்? சத்துவகுணம், ரஜோகுணம்லாம் சிருஷ்டிக்கு முன்னாடி சமமா இருந்தது. இந்த வேரியஸ் காம்பினேஷன்ல தான் இந்த காம்பினேஷன்லாம் வருது அப்படின்னு சாங்கியனுடைய பிலாசபி. ரஜசத்வம் தமஸ்சேதி, இது பாருங்க, முதல்ல ரஜஸ் சொல்றான், அதை கவனிக்கணும் இங்க. ரஜசத்வம் தமஸ்சேதி பிரதானஸ்ய குணாஸ்த்ரயா. பிரதானஸ்ய குணங்கள், பிரதானத்தினுடைய குணங்கள் 3. இந்த மூலப்பிரகிருதின்னு சொல்றாமே பிரதானம், அந்த பிரதானத்துக்கு 3 குணங்கள் இருக்குப்பா. அது என்ன? ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம் அப்படின்னு பேரு இல்லையா? நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்? இந்த ரஜோகுணம்ன்றது பிரவிற்த்தி, சத்துவகுணம்ன்றது விவேகம், தமோகுணம்ன்றது அந்த டல்னஸ் இல்லையா, தூக்கம் முதலியவைகள்லாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் எப்படி ஆரம்பிக்கிறான்? சிருஷ்டில இருந்து ஆரம்பிக்கிறான். சிருஷ்டி எப்படி வந்தது? ரஜஸ்ல இருந்து தானே வந்தது. அந்த ஸ்திதி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? விவேக சக்தி வேணும், சத்துவகுணம் வேணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது லயமாகணும், தமசாகணும். அதனால இதான் ஆர்டர் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். நீங்க சிருஷ்டி, ஸ்திதி, லயம்னு சொல்றீங்க. அவன் என்ன சொல்றான்? அப்படி போகாதீங்க. நீங்க சிருஷ்டின்னா நீங்க பிரம்மாவை மனசுல வச்சுப்பீங்க, ஸ்திதினா விஷ்ணுவை வச்சுப்பீங்க, அப்புறம் ருத்ரனை வச்சுப்பீங்க. சிருஷ்டி, ஸ்திதி வேதாந்தியினுடைய ஸ்டைல். அந்த வேதத்துல சொல்ற மாதிரி நம்ம போவோம். அதெல்லாம் கிடையாது. நீ பிராக்டிக்கலா பார்க்கணும். பிரவೃತ್ತಿ முதல்ல இந்த உலகம் வருது, உலகமானது இருக்கணும். அப்படின்னா இருக்கணும்னா விவேக சக்தி வேணும். அதுக்கப்புறம் இந்த உலகம் லயமாகணும். அதனால முதல்ல ரஜஸ், அதுக்கப்புறம் சத்துவம், அதுக்கப்புறம் தமஸ். இதுதான் பிரதானம். இப்படிதான் பண்றது. அதுதான் ஜெகத் காரணம். பிரதானம் தான் ஜெகத் காரணம். ஞாபகம் வச்சுங்க. பிரம்மா, கிம்மா, ஈஸ்வரன் எல்லாம் சொல்லிட்டாதீங்க. அவளுடைய இதுபடி, சாங்கியன் படி ரஜசத்வம் தமஸ்ச. ரஜஹா, சத்வம், தமஹா ச, இந்த 3 தான் 3 குணங்கள். குணாசிரயா பிரதானஸ்ய, பிரதானத்துக்கு இந்த 3 குணங்கள் அப்படின்னாரு. அதுல ரஜோகுணமானது கலரா ரெப்ரசென்ட் பண்ணோம்னாக்கா அது ரெட் அப்படின்னு வச்சுங்க. ஆக்டிவிட்டியை குறிக்கக்கூடியது ரெட் கலர். அதனால அந்த ரஜோகுணம் ரக்தமாக இருக்கு. சரி, அதுதான் அசைவு, சலனத்தை ஏற்படுத்துகிறது. அதனாலதான் ஒரு ஆக்டிவிட்டி வருது. ஒரு ஆக்டிவிட்டி வரணும், ஆக்ஷன்னா என்ன அர்த்தம்? ஜடமா இருக்கிறது அப்படி தள்ளணும் இல்லையா? அப்பதானே ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகணும். அப்பதானே எந்த பொருளுமே மூவ் ஆகும். ஒரு சலனம் ஆவசியம் இல்லையா? அந்த சலனம் தான் அந்த ரஜோகுணம். அது ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கலர் என்ன? ரக்தம். தேஷு சத்வம் சுக்லம் பிரகாசகம் அப்படின்னாரு. அதுல இல்லையா சத்துவம், சத்துவ குணமானது பிரகாசகமாக இருக்கக்கூடிய வெள்ளை இல்லையா? அது விவேக சக்தியை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அது எந்த நேரம் அதை ரெப்ரசன்ட் பண்றது? ஒயிட், கிளியரா அப்படி சுத்தமாக அப்படி காமிச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? தமோகுணம். அது எல்லாம் கருப்பு, அது டெத்து இல்ல, எல்லாரையும் லயம் பண்றதுக்காக இருக்கிறது. தம கிருஷ்ணம்
அது எப்படி இருக்க? ஆவரகம். அது இருட்டு எப்படி எல்லாம் மூடி எல்லாரையும் படுக்க வச்சிருக்கோ அது மாதிரி ஆவரகமாக இருக்கிறது, மூடுகின்றதா, மறைத்தலாக இருக்கக்கூடியது இல்லையா? அது எப்படி சத்துவம் ஒயிட்டா இருக்கு, அது லைட் நேச்சர்ல இருக்கு. தமசு கவரிங் நேச்சர்ல இருக்கு, டார்க்கா இருக்கு இல்லையா? இப்படி இருக்கு. சிருஷ்டி ஸ்திதி அந்தஹே தவஹா. இது எதுக்கு காரணமா எப்படி பார்க்கணும்? கிரியேஷன், சஸ்டினன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன். சிருஷ்டி, ஸ்திதி, லயம். ஜெனரேட்டர், ஆர்கனைசர், டெஸ்ட்ராயர், காட் அப்படின்ற கான்செப்டா நீங்க பார்க்கணும். சிருஷ்டி, ஸ்திதி, அந்தஹா. அந்தஹா எண்டு. இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த ரஜஸ், சத்வம், தமம் எனக்கூடிய பிரதானத்துடைய குணங்கள் தான் காரணமாக இருக்கிறது. இது சாங்கியாஸ்ச பாஷந்தே. இப்படித்தான் சாங்கியர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். பாஷந்தே தேஷாம், அவர்களுக்கெல்லாம், இந்த நையாயிக்கன் சாங்கியன் இவாளுக்கெல்லாம் தூஷணம் உச்சதே இல்லையா? இந்த சாங்கியங்கள்லாம் இப்படி சொல்ற, இதை கான்ட்ரடிக்ட் பண்ண போறோம், இதை தூஷணம் பண்ண போறோம், இதை தூஷணம் பண்ண போறோம் அப்படின்னு பிரதிஜை பண்றாரு. எப்படி தூஷணம் பண்ண போறோம்? பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனஹ மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభ யத்யபி மஹா யோகி வயஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. முதல் ஸ்லோகத்துல இந்த பிரபஞ்சமானது சொப்பனம் போல இருக்கிறது, வெளியில இருக்க மாதிரி இருக்கு. ஆனா உங்க சொப்பனம் எப்படி உங்க கையில வந்தோ அதே மாதிரி ஆத்மாலதான் இருக்குப்பா இந்த பிரபஞ்சம். உன்னை தவிர வெளியில இந்த பிரபஞ்சமானது எதுவும் இல்லை அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இப்ப என்ன சொல்றார்? இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமே பிரம்மன் தான்பா, ஆத்மாதான், நீதான் பிரம்மம். அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய நீ எப்படி தெரியுமா காரணமா இருக்க? அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கிற. இப்ப பாருங்க, ஒரு வார்த்தையை போட்டோம் பாருங்க, அபின்ன அப்படின்னு. ஏன் அப்படி போட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிமித்த காரணம் அப்படின்னாக்க கொய்யவன். கொய்யவன் நிமித்த காரணம் நமக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகத்துக்கு ஈஸ்வரன் தான் நிமித்த காரணம். அதை புரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒண்ணும் கஷ்டமே இல்லை. நமக்கு எங்க கஷ்டம் வருது அப்படின்னாக்க, எப்படி குடத்துக்கு மண் உபாதான காரணமோ, மோதிரத்துக்கு எப்படி பொன்னானது உபாதான காரணமோ, துணிக்கு எப்படி நூலானது உபாதான காரணமோ, அப்படி இந்த உலகத்திற்கும் உபாதான காரணம் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எங்கேயுமே இப்படி பார்த்ததே கிடையாது சார். ஏன் இந்த சந்தேகம் வருகிறது அப்படின்னாக்க, சார் குயவன் வேற, மண்ணு வேற, குடம் வேற. குடம் போற இடத்துல எல்லாம் மண்ணு போகும் இல்லையா? குயவன் போவானா? போக வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அதனால குயவன் செத்து போயிட்டான்னா கூட மண்ணு இருக்கும் இல்லையா? பானை உடைஞ்சி போயிட்டானாக்க குயவன் செத்து போயிடுவானா? அவன் தனியா இருப்பான். அதுக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேற. நீங்க என்ன அசடித்தனமா உபாதான காரணமும் பிரம்மன் தான் சொல்றீங்க, நிமித்த காரணமும் பிரம்மன் தான் சொல்றீங்க. லோகத்துல பாருங்க சார், குடத்துக்கு மண் உபாதான காரணம் எல்லாரும் ஒத்துனோம், கை தட்டணும். கரெக்ட், ஐ அக்ரி. ஈஸ்வரன் தான் நிமித்த காரணம் இல்லையா இந்த உலகத்துக்கு? ஓகே, அக்ரி, அது நல்லா இருக்கு இல்லையா? ஈஸ்வர காரணம். ஆனா ஈஸ்வரன் தான் உபாதான காரணம்னு எப்படி சார் ஒத்துக்க முடியும்? அவர் எப்படி மெட்டீரியல் காசா இருப்பாரு? அவர் எஃபிஷியன்ட் காசுன்னு சொல்லுங்க, ஆல் நோயிங் பர்சனாலிட்டி. அவர் குயவனுக்கு குடம் செய்கிற மாதிரி எங்க ஈஸ்வரனுக்கு இந்த உலகத்தை பண்றதுக்கு தெரியும், அறிவு இருக்கு அப்படின்னு எஃபிஷியன்ட் காசு, இன்டெலிஜென்ஸ் காசு இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எங்களால் ஒத்துக்கொள்ள முடியும். அவரே மெட்டீரியலா இருக்கார் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப என்ன ஆகும் தெரியுமா? ப்ராப்ளம் வந்துவிடும் இல்லையா? அப்போ ஈஸ்வரன் குயவன் செத்து போயிட்டா கூட மண் இருக்கும். அப்ப ஈஸ்வரன் இல்லைன்னா கூட இந்த உலகம் இயங்கும்னு ஆயிடும், தகராறு வந்துடும் இல்லையா? மண்ணு உடைஞ்சு போச்சுன்னா அப்போ இந்த உலகம் போயிடுச்சுன்னா அப்ப ஈஸ்வரன் இல்லைன்னு ஆயிடும். அதுவும் நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது இல்லையா?
ஆகையினால என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அபின்னன்ற ஒரு வார்த்தையை கொண்டோம். அவரே காசாகவும் இருக்கிறார், நிமித்த காரணமாகவும் இருக்கிறார். காரியத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரணமாக, உபாதான காரணமாக குடத்திற்கு மண்ணாகவும் இருக்கிறார். நிமித்த குடத்திற்கு குயவன் எப்படி காரணமோ அப்படி இருக்கிறார். பிரபஞ்சத்துக்கு பரமாத்மாவே உபாதான காரணமாகவும் வேறில்லாததான நிமித்த காரணமாகவும் இருக்கிறார். உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேற. நீங்க வச்சுட்டு பேசுறீங்க. நீங்க உபாதான காரணம் மண்ணு, அதுக்கு நிமித்த காரணம் குயவன் அப்படின்றது. இது ரெண்டும் வேற வேறையாச்சேன்னு சொல்றேன். கரெக்ட் தான் நீ சொல்ற மெட்டீரியல் காசு. ஆனா வேறு வேறு இல்ல. இவரேதான் இந்த உலகத்துக்கு உபாதான காரணம். அது என்ன உங்களுக்கு? நிறைய தத்ருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து ததனு பிரவிஷ்ய சச்சத்யச்சா பவதி அப்படின்னு சொல்றது. ததேவ சௌமியா இதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு சொல்றது. தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா அப்படின்னு சொல்றது. ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி. எல்லா ஸ்ருதியும் என்ன சொல்றது? அவர்கிட்ட இருந்து அவர் தான் சிருஷ்டிக்கு காரணம், அவர் தான் ஸ்திதிக்கு காரணம், அவர் தான் லயத்துக்கு காரணம், அவர் தான் மெட்டீரியல் காசு, அவர் தான் எஃபிஷியன்ட் காசு அப்படின்னு சொல்றது. அப்போ நமக்கு சந்தேகம் வந்தது. சார் நீங்க வேதம் சொல்றீங்க, எது சொன்னாலும் யுக்திக்கு பொருந்ததா மாதிரி வேதம் சொன்னாதான் சார் மனசுல போய் தைக்கும். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்குப்பா. சிலந்தி பூச்சி இருக்கு. சிலந்தி பூச்சி தான் கூடு கட்டுறதுக்காக தன்னுடைய வாயில இருக்கக்கூடிய லாலாஜலத்துல இருந்து நூல் வர வைக்கிறது. அந்த நூலிலேயே அதை டிராவல் பண்றது. அந்த நூலையே அழகா வீடு கட்டுறது. யாராவது ஒரு எதிரி வரான்னா கப்புன்னு அதை இழுத்துக்கிறது, வாய்க்குள்ளேயே இழுத்துக்கிறது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது டக்குன்னு இழுத்துக்கிறது. ஸோ இப்படி சிருஷ்டியும் ஒரே சிலந்தி பூச்சி தான் பண்றது. அதுலயே வாழ்கிறதையும் சிலந்தி பூச்சி பண்றது. தனக்கு பாபத்துன்னு வந்ததுன்னா லய காரியத்தையும் அது பண்றது இல்லையா? அது சிருஷ்டி காரியமும் பண்றது, ஸ்திதி காரியமும் பண்றது, லய காரியமும் பண்றது. இப்படி ஒரு சிலந்தி பூச்சி இருக்கு இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் கேட்டேன். when it is possible, why not God அப்படின்ற விஷயம் இல்லையா? இதை இப்ப சொல்லணும் அப்படின்றதுக்காக சொன்னார். பீஜஸ் இதம் ஜகத் பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகத் இதம். இந்த இதம் ஜகத்து இது எப்படி இருக்கு? பீஜஸ்ய அந்தஹா, ஒரு விதைக்குள்ள இருக்கக்கூடிய அங்குர இவ. அது எப்படி சார் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அந்த விதையில? அவ்வளோ பெரிய ஆலமரத்தை ஒரு சின்ன விதை, தூண்டு விதை, அந்த விதைய எடுத்து பார்த்தா அதுல அவ்வளோ பெரிய ஆலமரம். அதுல எவ்வளோ பிரான்சஸ், எத்தனை காக்கா உட்கார்றது, எத்தனை பிரான்சஸ், எத்தனை உபக்கிளைகள் இல்லையா, எத்தனை இலைகள். ஆச்சரியமா இருக்கு இந்த மரத்தை பார்த்தா இல்லையா? அது எத்தனை பேருக்கு நிழலை கொடுக்கறது. எல்லாம் எங்கேருந்து வந்தது? சின்ன பீஜம் இல்லையா? அந்த பீஜக்குள்ள இருக்கக்கூடிய முளை அங்குர இவ. முதல்ல அங்குரம் தான் வந்தது. இப்படி பிராக் நிர்விகல்பம் புனஹ. முதல் பிராக், உலகம் வரத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்? காரண பொருளாக இருந்தார். எப்படி இருந்தார்? புனஹா மாயா கல்பித, பின்னாடி மாயா கல்பித தேச கால கலனா. இடம் மாயினால கல்பிக்கப்பட்டதான தேசம் எல்லாம் மாயிக்கமா இருக்கு. இடம் காலம் எல்லாம் பாருங்க. நம்மளுடைய இடம் அப்படின்னு நம்ம சொன்னாக்கா ரொம்ப தமாஷா இருக்கு. உங்களுடைய இடமா? உங்களுக்கு ஏது சார் இடம்? How can you own anything in this? ரொம்ப பிலசாபிக்கலா பேசலாம்னு வச்சுங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம் நம்ம. அது எப்படி சார் உங்க வீடுன்றீங்க? How can you claim yourself as the owner of this land? நீங்க துட்டு கொடுத்தா நீங்க ஓனர் ஆயிடுவீங்களா? எல்லாம் இறைவனுடைய இந்த பூமி எல்லாம் கொடுத்தது ஆகுது. நீங்க பாட்டுக்கு ஓன் பண்றீங்க. என்ன நீங்க தான் பண்ணன்றீங்க. உங்களுக்கு யாரு கொடுத்தது? எங்கேருந்து சாப்பிட்டீங்க? அரிசி சாப்பிட்ட அரிசி யாரு கொடுத்தது? பகவான் கொடுத்தாரு. இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்துட்டு போனீங்கன்னு வச்சீங்க, எதுக்குமே பதில் கிடைக்காது. எல்லாம் மாயையில மாட்டின்னு முழிப்போம் நம்ம. எதுக்குமே பதில் கிடையாது. காலம்னா என்ன அர்த்தம்?
உங்களுடைய காலம் ஏன் சார் 10 நாள் டூர் போயிட்டு வந்தீங்க, அப்படியே ஒரு நிமிஷத்துல போயிடுது சார், என்ன என்ஜாய்மெண்ட் சார் அப்படின்றீங்க இல்லையா? அதே உங்களுக்கு போர் அடிச்ச இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், இதை 1 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான், 1 hour ஆக்க 2 hour ஆக்குன்னு உட்கார்ந்தீங்கன்னா என்ன டென்ஷனா இருந்துச்சா, காரியம் எல்லாம் கட்டு போச்சு, எவ்வளவு காரியம் பண்ணிருப்பேன். இந்த காலம்ன்றது ரொம்ப ஏமாத்தக்கூடியதான ஒரு விஷயம் இல்லையா? தோசைக்கல்ல நிக்கிறவனுக்கு 1 செகண்ட்ன்றது எவ்வளவு பெரிய காலம் பாருங்க. பிதர்களுக்கு காலம் வேற, தேவர்களுக்கு காலம் வேற, உமக்கு ஒரு காலம் வேற இல்லையா? இந்த காலம்லாம் இதுதான் இப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பொய்யான விஷயங்கள், மாயா கல்பிதமானது. இந்த தேசம், காலம், தேச கால கலனா இவர்களுடைய சம்பந்தம் எல்லாம் வைச்சித்ரிய சித்திரீகிருதம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த மரம் உண்டாகிறதுக்கு இருக்கக்கூடிய இலை, துளிர், காப்பு எல்லாம் விதையெல்லாம் அதுல இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா பண்ண முடியல. அது எப்படி அங்குரம் அதுல இருந்து வந்தது? மாயை சார் அது. நீங்க ஒரு ஓட்டை போடணும்னாக்கா அந்த பூமிக்கு சிசில் வேணும், ஹேமர் வேணும், எல்லாம் பண்ணி ஒரு ஓட்டை போடுறான். அவன் போட்டு பந்தக்கால நட்டுட்டு போறான் இல்ல, எவ்வளவு காரியங்கள்லாம் வச்சுன்னு போறான். இந்த கொத்தமல்லி வேற என்ன பண்றது, அந்த பூமியை பொழந்துட்டு அப்படி வெளில வருது சார். என்ன பவர் இந்த கொத்தமல்லி வரைக்கு இல்லையா? அந்த ஆலமரத்துக்கு என்ன பவர் அங்குரத்துக்கு இருக்கு இல்லையா? இப்படித்தானே மரம் உண்டாருது. ஆச்சரியமா இருக்கு. எல்லா வேற்றுமைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது ஒரு சின்ன பீஜமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரிதான் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது ஒரு சின்ன பீஜமாக இருக்கக்கூடிய இந்த பகவான் தான் காரணமா இருக்கார். அவர் எப்படி மாயையா சிருஷ்டிக்கிறார், இன்னொரு விதமா செய்ய மாயாவி இவ. மாயாவி எப்படி அந்த மாயையை வைத்து கொண்டு பலவிதமான பொருள்களை காமிக்கிறானோ அப்படிதான் இந்த பகவானும் மாயிக்கமாக இந்த உலகங்கள்லாம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வந்து ஒன்னும் புரியல. பயமா இருக்கு நமக்கு. யோசிச்சு பார்த்தா பின்னாடி எல்லாம் நம்மளா போய் இத்தனை நாள் இருந்தோம், 3வது படிச்சது 4வது படிச்சது, எவ்வளவு நாள் இருந்தோம், எவ்வளவு படிச்சா ராத்திரி எல்லாம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் போச்சு. எல்லாம் கனவா இருக்கு நமக்கு இல்லையா? போனதெல்லாம் நமக்கு எல்லாம் அவ்வளவுதானே. காலத்துல எல்லாம் ஃபேடா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை ரொம்ப யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு மாயாவி பண்ண மாயா உலகம் தான் இந்த உலகமானது. நம்ம சொப்பனத்துல எப்படி நம்ம பண்ணோமோ, மாயையா பண்ணாமோ அது உண்மைதான். சொப்பனத்துல இருக்கக்கூடியவனுக்கு ட்ரீம் உண்மைதான். அவன் நம்மளை பார்த்து மாயா இவன் என்னடா இப்படி இருக்கானேன்னு அவன் நினைக்கிறான். இந்த மாதிரி பக்கத்துல தண்ணி வச்சுட்டு இருக்கான், தத்தி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கு பாரு, நான் இங்க தண்ணின்னு அலையிறான்னு அவன் நினைச்சுட்டு இருப்பான். இல்ல நமக்கு தெரியாது. நம்ம எப்படி அது போய் இது உண்மைன்னு நினைக்கிறாமோ, அந்த சொப்பனத்துல இருக்கக்கூடிய ட்ரீமர் ஆனவர் அது உண்மைன்னு நினைச்சிட்டு இந்த தூங்கிட்டு இருக்கிற நம்மள போய் ட்ரீம்னு நினைச்சு தூங்கிட்டு இருக்கா. பாவம் இல்ல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தண்ணி வச்சுன்னு தூக்குறது பாவம் இல்ல, அது மாயை அப்படின்னு அவன் நினைக்கிறான் இல்லையா? அப்படி எல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாக்குறோம். இப்படி இந்த உலகமானது மாயையை கருவியாக கொண்ட மாயாவி எனக்கூடிய ஈஸ்வரனால ஆட்கொள்ளப்படுகிறதாக காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல சார், சில சமயத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த யோகிகள்லாம் இருக்காங்க இல்லையா, விஸ்வாமித்ராதி யோகிகள்லாம் அப்படி போய் சிருஷ்டி பண்ணுவாங்க இல்லையா? அவருடைய உலகத்தையே சிருஷ்டி பண்ணுவார். அங்க போய் நீதான் பிரம்மாதான் சிருஷ்டி பண்ண முடியுமா இந்த உலகத்தை, நான் பண்றேன் பார் அப்படின்னு திரிசங்கு அப்படின்னு ஒருத்தனை இவர் பண்ணி வச்சு நடுவுல அவர் கீழேயும் வர முடியல, மேலேயும் போக முடியல. இப்படி ஒரு சிருஷ்டியை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு நமக்கே இல்லையா? ஒரு சொப்பனத்துல ரோடு, வீடு இல்லையா, காடு, நல்ல பெண்ணு, யானைகள், இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றோமே இல்லையா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னாக்க பகவானுக்கு இருக்காதா இல்லையா? ஞானிகளுக்கு இருக்காதா? யோகிகளுக்கு இருக்காதா? இப்படி இந்த மாயா சக்தி ரூபமாக இருந்து கொண்டு மாயாவியை போல பகவான் நிமித்த அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருந்து கொண்டு, அதே மாதிரி எப்படி திசுக்கு முதலிய சொர்க்கத்துக்கு விஸ்வாமித்திரர் எப்படி அபின்ன நிமித்த உபாதான காரணமாக தோன்றுகிறார்களோ அப்படி இந்த பகவானும் ஸ்வேச்சையா விஜృంభயதி, ஸ்வ இச்சையா மாயாவீவ விஜృంభயதி.
மகாயோகீவ இவ ஸ்வ இச்சையா, தன்னுடைய சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரியும் இந்த பிரபஞ்சத்தை மாயாவீவ விஜృంభயத்வி, இந்த வெளியில தோன்றக்கூடிய இந்த உலகத்தை நமக்கு காண்பிக்கிறார். விஜృంభணம் அப்படின்னாக்க நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி செய்கிறார். அப்பேற்பட்ட அந்த பிரம்மமாக நிமித்த உபாதான காரண ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் வேறில்லை, என்னுடைய குரு வேறில்லை, இந்த வேதாந்த சாஸ்திரம் வேறில்லை, ஞானமும் ஒண்ணுதான், ஞப்தி ஸ்வரூபமும் ஒண்ணுதான் அப்படின்னு பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. எந்த பிரம்ம ஞானத்தை நீங்கள் அடைந்தீர்களே ஆனால் நீங்கள் பிரம்மமாக ஆகிவிடுகிறீர்கள் அப்படின்ற தத்துவத்தை சொல்லக்கூடிய பிரம்மம் வேறில்ல, குரு வேறில்ல. அப்படிப்பட்ட தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் தட்சிணாமூர்த்தையே, இப்படி ஸ்ரீமத் ஆச்சாரிய ரூபமாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு இல்லையா நமஸ்காரம். அதனால பிரபஞ்சத்தினால ஆத்மாவுக்கு ஒரு விதமான விகாரமும் ஏற்படவில்லை. இது மாயையின் சொரூபந்தான், வாஸ்தவம் இல்லாததுதான். இது மாயாவி பண்ணப்பட்டது போல, யோகிகளால செய்யப்பட்டது போல, இது மாயா கல்பிதமான ஜெகத் இது அப்படின்ற விஷயத்தை ஆச்சாரியால் சொன்னார். அதனால இப்ப என்னாச்சு, நையாயிகம் சொன்னது, சாங்கியம் சொன்னதெல்லாம் ஏதாவது அப்ளை ஆகுமா? இந்த மாயைக்கு அப்ளை ஆகுமா? இது எதுவும் அப்ளை ஆகாது. நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே தப்புப்பா. அந்த சலனமானது ஏற்படுகிறது, அந்த இருத்தல்னு ஒண்ணு இருக்குப்பா. நீங்க பரமாணுன்னு சொல்றீங்க, பரமாணுல இருந்து ஜொணுக்கம் வந்தது, ஜொணுக்கத்துல இருந்து திருணுக்கம் வந்தது, இந்த உலகம் வந்ததுன்றீங்களே. இருத்தல் இருந்ததுப்பா, அந்த இருத்தல் தான் ஜொணுக்கமாச்சு, இருத்தல் தான் திணுக்கமாச்சு, திணுக்கமானதுதான் இந்த ஜெகத்தாச்சு, மகத்தாச்சு, இப்படித்தாம்ப ஆச்சு. அதனால இங்க பிரம்ம வேற, புருஷன் வேற, பிரகிருதி வேற, பிரதானம் வேற இல்லப்பா, ரெண்டும் ஒண்ணுதான்பா. எந்த பிரம்மமோ அதுதான் நிமித்த காரணம், அதுதான் உபாதான காரணம், அதுதான் பிரகாசஸ்வரூபம், அதுதான் விமர்சஸ்வரூபம் அப்படின்னு பதில் சொல்ற மாதிரி அமைந்திருக்கு. நையாயிகம் சொன்னது தப்பு, சாங்கியம் சொன்னது தப்பு. இது இந்த உலகமானது பிரம்மத்துக்கிட்டே இருந்து வந்ததுதான். இன்ஃபேக்ட் இந்த உலகமும் மாயா கல்பிதம் தான்பா. இது பரிணாமவாதமோ இதுவோ கிடையாது, விவர்த்தவாதம் தான் கரெக்ட் அப்படின்றதுனால இந்த நையாயிகம் சொல்ற வாதங்கள்லாம் இங்க சரியா வராதுப்பா இங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இது எழுதி இருக்கான்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண போற. இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த திங்கட்கிழமை பார்ப்போம்.